அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு கடகராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் சதுர் கிரக யோகம். இந்த சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் குரு ஆகிய 4 கிரகங்களுடைய சேர்க்கை சதுர் கிரக யோகம் என்று அழைக்கப்படும். இந்த கடகராசி அன்பர்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இந்த 4 கிரகங்களுடைய சேர்க்கையானது நடைபெறுகிறது. இந்த ரிஷப ராசியில் அதே போல் இந்த 4 கிரகங்களுடைய சேர்க்கை 24/5/2024 முதல் 8/6/2024 இந்த 15 நாட்களுக்கு நடைபெறவிருக்குங்க. ஸோ சில கிரகங்கள் சில ராசிகளில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு மட்டுமே இந்த கிரகங்களுடைய சேர்க்கையானது நடைபெறும். ஸோ அப்படி அந்த கிரகங்களுடைய சேர்க்கை நடைபெறும் பொழுது அது ஒரு அபரிவிதமான யோகங்கள், அதே போல் எதிர்பாராத சில அரிதான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த வாய்ப்புகள் அதாவது ஒரு ராசிக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு தொடர்ந்து கஷ்டங்களையே கொடுத்து கொண்டிருந்த ஒரு தருணத்தில் இந்த மாதிரி ஒரு கிரகங்களுடைய சேர்க்கை அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த கஷ்டங்களை அனைத்தும் விலக்கி ஒரு நல்ல யோக காலம், அதாவது அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஒரு நல்ல யோக காலம், ஒரு அதிர்ஷ்ட காலகட்டமாக மாறக்கூடிய சூழலை உருவாக்கக்கூடியது தான் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை. அப்படி இந்த 4 கிரகங்களுடைய சேர்க்கை இந்த கடகராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. ஸோ சூரியன் ஆத்மகாரகன் என்று அழைக்கக்கூடிய சூரிய பகவான், இந்த ஆத்மகாரகன் அரசியல் சார்ந்த துறை, அதே போல் இந்த அரசு பதவி வகிக்கக்கூடியவர்கள், தலைமை பண்பு வகிக்கக்கூடியவர்கள், நிர்வாக திறமை கொண்டவர்கள், அதே போல் தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளை குறிக்கக்கூடியது இந்த சூரிய பகவான். நவகிரகங்களிலே முதல் கடவுள் கூட என்று அழைப்பார். அதே போலங்க இந்த சுக்கிரன் நவகிரகங்களின் காதல் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிர பகவான் காதல், திருமணம், தாம்பத்தியம் மற்றும் சொகுசு, ஆடம்பர வாழ்க்கை மற்றும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான். புதன் புத்திக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர். அதே போல் அறிவு, கல்வி, திறன், செயல்பாடு, சிந்தனை மற்றும் புத்தி கூர்மையை குறிக்கக்கூடிய இந்த புதன். அதே போல் இந்த குரு பகவான் மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடியவர்கள். ஒரு மனிதனுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், புகழ் மற்றும் பக்தி ஆகியவற்றை குறிக்கக்கூடியது இந்த குரு பகவான். இந்த 4 கிரகங்களுடைய சேர்க்கை சதுர் கிரக யோகம் என்று அழைக்கப்படும். இந்த லாபஸ்தானத்திலே, அதாவது ரிஷப ராசியில் நடைபெறும் இந்த சதுர் கிரக யோகம் கடகராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ கடகராசி அன்பர்கள் சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், சுறுசுறுப்பான நபர்கள், தன்னை சுற்றி இருக்கிறவங்கள எப்போவுமே மகிழ்ச்சியாக வச்சுக்கணும். எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை வெளியே காட்டிக்க கூடாது, யாருக்குமே நம்ம முகம் அப்படிங்கிற ஒரு பாவனை எந்த விதத்துலையும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள். ஸோ எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் மனசுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க, வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் ஒரே நிலையாக இருப்பாங்க. கஷ்டமாக இருந்தாலும் சரிங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் சரி, தன்னுடைய முகபாவனையும் சரி, தன்னுடைய ஆக்டிவிட்டிஸும் சரி, எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஆனால் எப்போவுமே கலகலப்பாக இருக்கக்கூடிய ஒரு நபர், சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர்கள். ஸோ இந்த கடகராசி அன்பர்களுக்கு கடந்த சில வருடங்களாக பார்த்தீங்க அப்படின்னா தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் தோல்வி நிலையே கொண்டு போயிட்டுருக்குங்க. ஸோ ஏதாவது ஒன்று பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அந்த பிஸ்னஸை நல்ல ஒரு சக்ஸஸாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற முயற்சி ஏதாவது ஒரு விதத்தில் பிளாக் ஆகிற மாதிரியே உங்களுக்கு தடைகள் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்கும். எடுத்த முயற்சிகள் அனைத்துமே தோல்விங்க. தேவையில்லாத இந்த ஒரு பிஸ்னஸை பண்ணி இருக்கக்கூடிய மரியாதையை நமக்கு எடுத்துக்கிட்டோமோ அப்படிங்கிற அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது உருவாயிடுச்சுங்க. எதையுமே நம்மளால் அச்சீவ் பண்ணவே முடியலையே, நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணி வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் எடுக்கிற முயற்சிகள் அனைத்தும் தோல்வியாகவே நடந்துகிட்ருக்கு. ஒரு படி ஏறுனா 4 படி இறங்க மாதிரி ஒரு சில சூழல் அப்படிங்கிறது உருவாகுதுங்க. எதனால் இந்த நிலை? ஏதாவது ஒன்று சொந்தமாக தொழில் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கும் இந்த பணம் அப்படிங்கிற ஒரு தேவைகள் கரெக்டான நேரத்தில் பூர்த்தி அடைய மாட்டேங்குது. என்னை நம்பி ஒருத்தரும் ஒரு பைசா கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து எல்லாமே குறைஞ்சிருச்சுங்க. யாருமே என்னை நம்பி ஒரு உதவி அப்படிங்கிறது பண்ண மாட்டேங்கிறாங்க. கொடுக்க வேண்டிய இடத்துல எனக்கு பணம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கேட்டால் கூட அந்த ஃபோன் காலை எடுக்கக்கூடாத அளவுக்கு சில சூழல் உருவாயிருச்சு. அதே போல் அந்த பணத்தையும் என்னால் வாங்க முடியல, யாருக்கிட்டே போய் கடனாக கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு
பயங்கரமான மன விரக்தி அப்படிங்கிறது ஒன்று ஏற்பட்டுருச்சுங்க. ஸோ இதனால் உங்களுக்குன்னு இருக்கிற மதிப்பு மரியாதை எல்லாம் டோட்டலாக அவுட் ஆயிடுச்சுங்க. ஸோ இதனால் பிஸ்னஸை கரெக்டான விதத்தில் ஃபாலோ பண்ணி அதை வந்து சக்ஸஸாக கொண்டு போக முடியல. ஸோ அந்த தொழிலை வந்து இப்படியே நடத்திக்கலாமா இல்லை இழுத்து மூடிட்டு போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு சில சூழல் உருவாயிருச்சு. இந்த நிலைகள் எனக்கு மாறுமா, ஏதாவது ஒரு கிரக நிலைகள் மாற்றம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மாற்றம் எனக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்காதான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிற நபர்களுக்கு இந்த சதுர் கிரக யோகம், அதாவது இந்த 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் நடைபெறுகிறது. ஸோ பொருள் மற்றும் தனவரவுக்கு உண்டான சேர்க்கைகள் கொடுக்கக்கூடிய இந்த 11ஆம் இடம் உங்களுக்கு ஒரு நல்ல யோக காலமாக இருக்க போகுது. ஏன்னா அந்த சுக்கிரன், சூரியன் மற்றும் புதன், குரு ஆகிய 4 கிரகங்களுடைய சேர்க்கை, இந்த 4 கிரகங்களுடைய சேர்க்கை இந்த தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், அதாவது புதிய முயற்சிகள் அனைத்தும் ஒரு வெற்றி பயணத்தை நோக்கி கொண்டு போகும். அதே போல் எந்த ஒரு புதுசாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கூட அது வந்து நல்ல ஒரு கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க. இது வரைக்கும் உங்கள் மேலே இருந்த மதிப்பு மரியாதை உயர்வதற்கான தருணம், ஏதாவது ஒன்று சாதிச்சு காட்டணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு சாதனை காலமாக இருக்க போகிறது இந்த சதுர்கிரக யோகம். ஸோ ஏதாவது ஒன்று பண்ணி கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான சூழலை உருவாக்கக்கூடியது இந்த 4 கிரகங்களுடைய சேர்க்கை. அதே போல் இந்த வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலையில் நிறைய தடைகள், ஒரு தடையை மீறி ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம முன்னேற மாட்டோமா அப்படின்னு சொல்லி முயற்சி எடுக்கக்கூடிய நபர்கள், எங்கே பார்த்தாலும் எனக்கு எதிரிகளாகவே இருக்காங்க, வேலை செய்கிற இடத்துலையும் தேவையில்லாத டென்ஷன் ப்ரெஷர் அதிகமாகிட்டே இருக்குங்க, என்னை வந்து நிம்மதியாக வேலை செய்யவே விடமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய நபர்கள், அதே போல் எனக்கு அடுத்த லெவலுக்கு போகவே முடியாதுங்களா, கடைசி வரைக்கும் நான் இதே பொசிஷன்லேயே இருந்துருவேனான்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஒரு மரியாதையே இல்லைங்க வேலை செய்கிற இடத்துல அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே போல் இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில யோகங்கள், எனக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கரெக்டாக கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இது ஒரு நல்ல தருணமாக இருக்க போதுங்க. வேலையில் இருந்து வந்த தடைகளை மீறி உங்களுடைய முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு சில சூழலை உருவாக்கும். உங்களுடைய அதே போல் இந்த 3ஆம் இடத்துல இந்த குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம், அதே போல் இந்த குரு பகவானுடைய பார்வை 5ஆம் இடத்துல படும் பொழுதுங்க இந்த எதிரிகளை விலகக்கூடிய அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது உருவாகும். யாரெல்லாம் உங்களை வந்து பார்த்துட்டு ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தாங்களோ இவங்ககிட்ட வம்பு வச்சுக்கூடாதுங்க, நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம்னு சொல்லி உங்களை விட்டு விலகி போகிறதுக்கான சில சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். பதவி உயர்வு, அதே போல் எதிர்பாராத தனம் மற்றும் பொருள் வரவு வரக்கூடிய சூழல் இந்த 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இந்த 4 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கும் பொழுது உங்களுக்கு ஹையர் பொசிஷன் கிடைக்கிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது உருவாகும். அதே போல் சம்பள உயர்வுக்கான சில மாற்றங்கள் வருங்க, சம்பள உயர்வும் வருங்க, பதவி உயர்வு, இடம் மாற்றம் எதிர்பார்த்துட்டு இருக்கிற நபர்களுக்கு இடம் மாற்றமும், அதே போல் என்னுடைய ஏரியாவுக்கு பக்கத்துலேயே இந்த வேலை பார்த்துட்டு இருந்தால் நல்லா இருக்குங்க, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போய் பார்த்துட்ருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தான் இருக்கக்கூடிய இடங்களுக்கு பக்கத்துலேயே வந்து அதே கம்பெனிலேயோ இல்லை அதே இடத்துல நீங்கள் வேலை செய்கிற கம்பெனிலேருந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான சில சூழல், புதிய வேலைக்கான முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு யோக காலகட்டமாக இருக்க போதுங்க. நல்ல முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் திருமணம் சார்ந்த சில யோகங்கள், வீட்டில் சுப நிகழ்வுகளே எனக்கு நடக்காதுங்களா, ரொம்ப நாளாக அந்த திருமணம் அப்படிங்கிறது தடைப்பட்டுட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வை 7ஆம் இடத்துல படும்பொழுது கலஸ்தர தோஷம் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகுங்க. திருமணத்திற்கு உண்டான தடைகள் விலகி திருமண பாக்கியம் அப்படிங்கிறது கை கொடுங்க. ரொம்ப நாளாக வந்து உங்களுக்கு பெண்ணு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்கலாம் உங்களை தேடி வந்து ஓகே இப்போ இருக்கிற சூழ்நிலை, இப்போ போயிட்டுருக்கிற வேலைக்கு, அவர் செஞ்சிட்ருக்கிற தொழிலுக்கு இப்போ நல்ல ஒரு தருணம், நல்ல ஒரு நிலையில் இருக்கார், நல்ல மதிப்பும் மரியாதை 4 பேர் வந்து பெருமையாக பேசக்கூடிய அளவுக்கு இருக்கார் அப்படின்னு சொல்லி உங்களை தேடி வந்து பெண் கொடுக்கறதுக்கான சில சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது விலகும். ஸோ தேவையில்லாத பிரச்சனைகள், எதுக்காக இந்த மாதிரி சண்டை போட்டுகிட்டே இருக்கும், ஒரு விஷயத்தை கேட்டால் அதை பண்ணுறதுக்கான சூழல் கணவர்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி மனைவி கணவரை பார்த்து குறை கூறுவதற்கான சில சூழல் உருவாயிருச்சு. எது கேட்டாலுமே வாங்கி தர மாட்டேங்கிறாருங்க. எது வந்து ஒரு ஆசையாக ஒரு குழந்தைங்க ஒரு பொருள் கேட்குறாங்க, இல்லை வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கூட வாங்கி போட மாட்டேங்கிறாரு. ஸோ இந்த நிலை இப்படியே தான் போயிட்டுருக்குமா, நம்ம ஆசைப்பட்ட ஒரு பொருளை வாங்கி கொடுக்க முடியலன்னு சொல்லி கணவர் அதை நினச்சி வேதனைப்படக்கூடிய சூழல், இதனால் 2 பேர்த்துக்குள்ளேயே கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது உருவாயிருச்சுங்க. எங்கேயுமே ஒரு இடத்துக்கு ஒரு 4 இடத்துக்கு அதாவது வெளியே ஒரு இடத்துல இருந்து கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாரு. ஒரு டூர் போகிறதுக்கோ இல்லை வந்து ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போகிறதுக்கான சூழ்நிலை கூட எங்களுக்கு சாதகமாக இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு மனைவி ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்து அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு யோக காலமாக இருக்க போது. ஏன்னா பொருள் மற்றும் தனவரவுக்கு உண்டான ஸ்தானத்தில் தான் இந்த கிரகங்களுடைய
சேர்க்கையானது நடைபெறுது. அப்போது அவங்க என்னென்ன பொருள் கேட்குறாங்களோ அதை வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிதி தேவைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு பூர்த்தி அடையுங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி போடுவீங்க. அதாவது கணவன் மனைவி குழந்தைங்களோடு சேர்ந்து ஏதாவது ஒரு ஆன்மீக பயணமோ இல்லை சுற்றுலா சென்று வருவதற்கான சில யோக காலமாக இந்த கிரகங்களுடைய சேர்க்கையானது கண்டிப்பாக இருக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு இது ஒரு நல்ல தருணமாக இருக்க போகுது. ஏன்னா அந்த குருவுடைய பார்வை 5ஆம் இடத்துல படும் பொழுது ரொம்ப நாட்களாக இந்த புத்திர தடைகள் இருந்து வந்தவங்களுக்கு அந்த தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகி 4 பேர் மத்தியில் இது வரைக்கும் உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னவங்க முன்னாடி எங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு வாரிசு வரப்போகுது அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல் உருவாக போகுதுங்க. ஒரு குழந்தை இருக்குது, 2வது குழந்தைக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கோம். மருத்துவ ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போது. கண்டிப்பாக புத்திரர் சம்மந்தப்பட்டு இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகுங்க. அதே போல் புதிய சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோக காலமாக இந்த கிரகங்களுடைய சேர்க்கை கண்டிப்பாக இருக்க போதுங்க. புதுசாக ஒரு கார் வாங்குறதா இல்லை ஒரு பைக் வாங்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த கிரகங்களுடைய சேர்க்கை கண்டிப்பாக இருக்க போதுங்க. அதே போல் ஆரோக்கியம் சார்ந்த சில முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் நல்ல ஒரு முன்னேற்ற நிலையை கொண்டு போகுங்க. உடல் உபதைகள் தீர்றதுக்கான சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக குறைவதற்கான ஒரு தருணமாக இருக்க போது. கடன் சார்ந்த சில விஷயங்கள், அதே போல் பணம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல கொடுத்தங்க, அந்த பணம் என் கைக்கு வரவே இல்லை, அதே போல் நான் வாங்கின இடத்துல என்னால் கொடுக்க முடியலன்னு சொல்லக்கூடிய சூழல் அப்படிங்கிறது மாறுங்க. ஏன்னா பொருள் வரவு தன வரவுக்கு உண்டான ஸ்தானத்தில் நடைபெறும் பொழுது ரொம்ப நாளாக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இந்த பணம் இந்த டைமில் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல மாற்றமாக இருக்குங்க. ஒரு தேவை அப்படிங்கிறது பூர்த்தியாகக்கூடிய தருணமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த தருணத்தில் உங்களுக்கு அந்த பணம் கைக்கு சேரும். நீங்கள் கட்ட வேண்டிய இடத்துல கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணத்தை கட்டி உங்களுடைய கடன் சுமையிலேருந்து வெளிவதற்கான தருணம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும். நண்பர்கள் மூலமாகவோ இல்லை சொந்த பந்தங்கள் மூலமாகவோ இல்லை உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலமாகவோ அந்த கடனை அடைப்பதற்கான சில தருணமாக இந்த கிரகங்களுடைய இந்த சதுர்கிரக யோகமானது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போதுங்க. குழந்தைங்களுடைய கல்வியில் நல்ல மாற்றம், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நல்ல ஈடுபாடு இருக்குங்க. விளையாட்டு, அதாவது எல்லா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நல்லபடியாக இருக்க போதுங்க. ஸ்டடீஸில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த கோச்சார பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டாற்படி சில முயற்சிகள் பண்ணிங்க அப்படின்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.